இப்போ நம்ம ரூம்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அங்க என்ன ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடோடைய அளவு 1% விட அதிகமாயிடுங்க. நீங்க வந்து ஒரு 1 ஹவர் டு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அங்க இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். ஃபேன் சுத்திட்டே இருக்கும் அல்லது ஏசி இருக்கும். அப்ப நம்ம வெளிவிடக்கூடிய காற்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ரீசர்க்குலேட் ஆகும். அப்ப மேல தூக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை லிஃப்ட் பண்றதுக்கோ பேலன்ஸ் பண்றதுக்கோ கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனை கிடையாது, தசை சார்ந்த பிரச்சனை கிடையாது, எலும்பு சார்ந்த பிரச்சனை கிடையாது. நீங்க நைட் தூங்குற இடம் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்போ அவங்க வீட்டுல வந்து டோட்டலி ஜன்னலே கிடையாதுங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஏசி. இந்த ஏசி அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் வாங்கின ஒரு 1 இயர்ல தான் இந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அறிகுறிய நம்ம வந்து ஒரு அலார்மிங்கா அதை வந்து அது ஒரு மெசேஜா எடுத்துட்டு, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு வண்டிக்கு வந்து போறப்போ ஒரு ஃபியூயல் எம்டி ஆயிடுச்சு, ரிசர்வ் விழுந்துருச்சு அப்படிங்கறத வந்து ஒரு பாப்அப் சைன் காமிக்குதோ, அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பாடியை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பார்க்கணும். வேருக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு செடி இருக்கு அப்படின்னம்னா அந்த வேருக்கு வந்து நல்லா ஒரு காய்ச்சின சுடு தண்ணியை ஊத்திட்டு அந்த இலை பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து காஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது காயாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து நல்ல ஒரு வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து நல்ல கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு, ஸோ வி வாண்ட் டு மெயின்டைன் இட் ஆஸ் அ ஒரு ஃப்ரெஷ் கிரீன் ஒரு ட்ரீயா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ரூட்டுக்கு நம்ம எதை நரிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், வி ஆர் கிவிங் தி பாய்சனஸ் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர் ஆர் பாய்லிங் வாட்டர். அப்படி ஒருவேளை அந்த மீனால உறிஞ்ச முடியல ஆர் உறிஞ்சுறதுக்கு அதிகமான அளவுக்கு இங்க சாப்பாடு இருக்கு, அந்த கண்டிஷன்ல அந்த ஃபுட் வந்து அந்த தண்ணியிலேயே ஸ்டாக்னேட் ஆகி அந்த தண்ணி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளோட பாடியில அந்த மீன் அப்படிங்கிறது ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யூடர்ன் எடுத்துட்டு வி வில் சேஞ்ச் த டைரக்ஷன். அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பாதை இப்ப வந்து சரியா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, நான் சாப்பிடக்கூடிய உணவு சரியில்லை, நான் சுவாசிக்கிற காத்து சரியில்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, என்னுடைய பாடி எக்ஸ்போஷர் சன்லைட்டுக்கு இல்ல, நான் ரொம்ப ஸ்பேசியஸான லைஃப்ல இல்ல, நான் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிறேன், மென்டலி கன்ஜஸ்டடா இருக்கிறேன், பிசிக்கலி கன்ஜஸ்டடா இருக்கிறேன். ஸோ வென் யூ ஃபீல் இட், இப்போ அது அந்த மாதிரி நான் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அ டைம் டு யூ டேக் அ யூ டர்ன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய டிசீசஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப க்ரானிக் டிசீஸ்ல வராங்க. கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பண்றோம், ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய பேர்த்துக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அதுக்காக போய் ஸ்டண்ட் வைக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் ஆகுது, நிறைய பேர்த்துக்கு கேன்சர் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெரிய வாழ்நாள் நோய்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பல கிரானிக் டிசீசஸ், இந்த நீண்ட நாள் நோய்கள், வாழ்நாள் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி வருது, ஏன் வருது, இது வந்து வயசாச்சுன்னா எல்லாத்துக்கும் வரணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ட்ரூலி ஸ்பீக்கிங் இது வந்து முழுக்க முழுக்க மேன்மேட் டிசீசஸ். இதுக்கு பேரு நம்ம நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்ட நோய்கள். அதாவது வி கால் இட் இஸ் ஆதிஜ வியாதிகள். ஆதிஜ அப்படின்னம்னா இட்ஸ் ரூட்டட் வித் அவர் மைண்ட். நம்ம மனசிலிருந்து வரக்கூடியது. இந்த மன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னம்னா மனசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நிலையில என்ன மாதிரி ஏற்படும் அப்படின்னம்னா பிசியலாஜிக்கலா டிசீசஸ் வருங்க. அதாவது நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மெஷின், ஒரு சாதனம். அந்த சாதனத்துல எந்த விதமான அசைவுகளும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு ஜடமா இருக்கும். இந்த உடம்புக்குள்ள எப்போ உயிர் அப்படிங்கிற பிராணசக்தி உள்ள வருதோ அப்பதான் இந்த உடல் அசைவாக ஆரம்பிக்குது. இந்த பிராணசக்தி உள்ள போகக்கூடிய பாதைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிராணசக்தி அப்படிங்கிறது ஒரு விதமான காற்று. பிராணன் வந்து 5 விதமான பிராணன் இருக்கு. அபானன், உதானன், சமானன், வியானன், இந்த மாதிரி 5 விதமான காத்து இருக்குது. இந்த 5 விதமான காத்தும் நம்மளுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்றதுக்கு அது எடுத்துக்கூடிய பாதை தான் வந்து நம்ம நாடிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாடிகள் அப்படிங்கிறது என்னன்னா வெற்றிடங்கள்.
விட்டுட்டோம்னா எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸ் வழியா காத்து நுழையும். அது பாத்தீங்க அப்படின்னம்னா 72,000 நாடிகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகள் வழியா நம்மளுடைய பிராணசக்தி உள்ள போய் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனையும் எனர்ஜைஸ் பண்ணுது. இந்த நாடி பாதைகள் எப்பெல்லாம் அடைப்படுதோ அப்போ அந்த உறுப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அந்த உறுப்பை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த நாடி பாதைகள்ல அடைப்புகள் ஏற்படும். இந்த அடைப்புகள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வலிகளாக வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிஎம்சி அன்பர் ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீக் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க கை வலின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு கைனா இந்த இடத்துல எனக்கு வலிக்குது, இந்த இடத்துல வந்து இந்த வலி இருக்கு, இங்க இந்த ஃபுல் ஏரியால வந்து வலி இருக்குது. அப்போ இது நான் ஏதாவது ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பார்க்கலாம், நான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வரலாம், அல்லது ஏதாவது வந்து இதுக்கு டயக்னோசிஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய நாடிய பார்த்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு காற்று பற்றாக்குறை இருந்துச்சு. காற்று பற்றாக்குறை. அப்ப அவங்க வீட்டுல கேக்குறப்போ இல்லைங்க, எங்க வீடு வந்து ரொம்ப ஃபுல்லா வென்டிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வலி எப்ப இருந்து வருது அப்படிங்கிறப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி எங்காவது நீங்க டிராவல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க அவங்களுடைய டாட்டர் வீட்டுக்காக யுஎஸ் போயிருக்காங்க. அங்க வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு விண்டோஸ். அவங்களுடைய டிராவல் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வீக்ஸ் அங்க இருந்ததா சொன்னாங்க. அப்போ என்ன இருக்கு அப்படின்னம்னா அவங்க வந்து அதிகமா எக்ஸ்போஸ் ஆனது கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏருக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. இதை பத்தி லாஸ்ட் வீக்ல நிறைய பேசினேன். அலர்ஜிக் அப்படிங்கிற இதுல வந்து அதுக்காக இதை பத்தி பேசியிருந்தேன். நம்மளுடைய பாடிக்கு எந்த காற்று வேணும் அப்படின்னம்னா பிராணவாயு, ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனுக்கு பதிலா நம்ம விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இட் வில் பி அந்த ரூமுக்குள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிடும். இப்ப வெளியில வந்து பிராணசக்தி நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து 21%, நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னம்னா 78%, கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1%. இப்படி இருக்கையில இப்ப நம்மளுடைய ரூமுக்குள்ள நீங்க அந்த சூழல் பாத்தீங்க, இதே இது வந்து நம்ம ரூம்லயே இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய பாடி வந்து ஈக்குவலி அது வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ரூம்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அங்க என்ன ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடோடைய அளவு 1% விட அதிகமாயிடுங்க. நீங்க வந்து ஒரு 1 hour to 2 hours அங்க இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். ஃபேன் சுத்திட்டே இருக்கும் அல்லது ஏசி இருக்கும். அப்ப நம்ம வெளிவிடக்கூடிய காற்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ரீசர்க்குலேட் ஆகும். ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகாது. பட் நம்ம உடம்புக்கு என்ன வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், நம்மளுக்கு ஆக்சிஜன் வேணும். நம்ம ஒரு தடவை இன்ஹேல் பண்ணிட்டு நம்ம பாடியில நிறைய ப்ராசஸிங் நடக்கும். வி கால் இட் இஸ் ஏரோபிக் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசத்துக்கு அப்புறமா அதோடைய பை ப்ராடக்டா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம எக்ஸேல் பண்ணுவோம். அந்த எக்ஸேல் ஆகிற காற்று அந்த ரூம்குள்ள ஃபுல் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த காத்து ஒரு 2 hours அப்புறமா அங்க அதோடைய லெவல் பாத்தீங்கன்னா மோர் தென் 4 to 5% அதிகமாயிடும். அப்ப அந்த காத்தை நம்ம சுவாசிக்கிறப்போ நம்மளுடைய பாடி வந்து அந்த காத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்மளுடைய பாடி ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்றதை ரிஜெக்ட் பண்ணும். ஆனா வேற ஆப்ஷனே இல்லை, நான் அந்த காத்தை தான் சுவாசிச்சு ஆகணும். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பாடியில இருந்து வெளியில வர்றப்போ இப்போ நம்மளுடைய அந்த காத்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தடவை, ஒரு தடவை இன்ஹேல் பண்ணா ஒரு தடவை எக்ஸேல் பண்ணணும். ஆனா என்ன ஆயிடுதுங்க, மோர் தென் நம்மளுடைய இன்ஹலேஷனை விட எக்ஸலேஷன் ஒரு தடவை இருக்கணும். ஆனா எக்ஸேல் பண்றதுக்கு அந்த காத்து, கெட்ட காத்து அது வெளியில போயிடுது. மறுபடியும் ஆனா இன்ஹேல் பண்றது எதை இன்ஹேல் பண்றோம், சேம் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நீங்க ஒரு தடவை பண்ணீங்கன்னா 2 தடவை எக்ஸலேஷன் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸலேஷன் நடக்காததுனால நம்மளுடைய பாடியில அது வந்து உள்ள சேர அந்த காத்து வந்து உள்ள சேகரமாக ஆரம்பிக்கும். இது வெளியில வர முடியாம லங்ஸ் என்ன பண்ணா பர்டிகுலர் அந்த நாடி பகுதியில எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணிடும். அது வெளியில தள்ள முடியாம அங்கெல்லாம் பிளாக்ஸ் வரும். ஸோ அதுல இந்த பாதை அப்படிங்கிறது நுரையீரலுடைய பாதை. நுரையீரல் வந்து இங்க பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி இட் கம்ஸ் வெளியில வருது. அப்ப எலிமினேட் ஆக முடியாததுனால அவங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் வருது. ஸோ இந்த பிளாக் வர்றதுனால இந்த ஏரியால ஸ்டாக்னேஷன் ஆகுது. அப்படி ஸ்டாக்னேட் ஆகக்கூடிய அந்த இடத்த நம்ம வந்து பாடி வந்து என்ன சொல்லுதுன்னா
எலிமினேட், அதாவது வந்து ஸ்டாக்னேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெயினா தெரியும். கூடவே அந்த வலி அந்த பெயினோட என்ன பண்ணும், நீங்க அதிகமா ஏதாவது ஒரு பொருள் தூக்குறீங்க, அவர் மேல வந்து நம்ம ஏதாவது தலை சீவுறோம், அவர் ஏதாவது லிஃப்ட் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ இந்த கை வந்து நம்மளுக்கு அலோ பண்ணாது. அப்ப மேல தூக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை லிஃப்ட் பண்றதுக்கோ பேலன்ஸ் பண்றதுக்கோ கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனை கிடையாது, தசை சார்ந்த பிரச்சனை கிடையாது, எலும்பு சார்ந்த பிரச்சனை கிடையாது. இந்த வலிக்கு காரணம் நாடி. நம்மளுடைய நுரையீரல் நாடி எலிமினேட் பண்ண முடியாம கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குது. இதே மாதிரியே எனக்கு வந்து இன்னொரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அந்த பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா சென்னை. இது வந்து இன்டர் ரிலேட் பண்ணி நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து சென்னையில வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஃபெவிகால் ஃபெவிகால் ஃபேக்டரி, அதுல வந்து அவங்க ஃபெவிகால் ஃபேக்டரியில வந்து அதிகமான அளவுக்கு ஸ்டாக்கேஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து வர்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்வைக்கல் நெக்ல வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்னோசிஸோட தான் எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக ஒரு 2 இயர்ஸ், அவங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 35 to 36 அந்த ஏஜ் தான். கல்யாணம் ஆகி மேபி ஒரு 11 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நான் பார்த்தோன்னே இல்லடா ரொம்ப வைட்டாலிட்டி குறைவா இருக்குது, அதனால லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்ம நேச்சுரோபதியில. இந்த மாதிரி ஹை அண்ட் கேசஸ் எடுக்க முடியாது. அப்ப எங்க ஜூனியர் டாக்டர் இருந்தவங்க அவங்க என்ன சொன்னாங்க, மேம் எனக்கு இது ஏதோ மிஸ்லீட் ஆன மாதிரி இருக்குங்க மேம், நம்ம இன்னும் கொஞ்சம், அவதான் கேஸ் ஷீட் எடுத்தா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்கள கால் பண்ணி என்ன டீட்டெயில் என்னன்னு கேட்கிறப்போ அவங்ககிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபெவிகால் கம்பெனி இருக்கு, பட் ஃபெவிகாலுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நாங்க வந்து அது ஸ்டாக் தான், நான் வந்து மேனுஃபேக்சர் கிடையாது, ஜஸ்ட் இது. பட் அப்ப எப்படி அவங்களுக்கு வந்து யார், ஏன்னா இது வந்து ரிலேட்டட் வித் போன் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா போன் கேன்சருக்காக கீமோதெரப்பி ஆர் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த வலி குறைஞ்சிருக்கா அப்படின்னம்னா இல்ல, ஸ்டில் த பெயின் இஸ் தேர். அப்போ ஃபர்ஸ்ட் இருந்து நானு என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெயின் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த வலி ஸ்டார்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய்க்கிறாங்க. அந்த ஆர்த்தோ டாக்டர் என்ன பண்ணிக்கிறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சிடி ஸ்கேன்ல வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனா வலி வேற பயங்கரமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன். ஆனா சிடி ஸ்கேன்ல ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, ஆனா வலி வேற இருக்கு. அப்ப வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்தரா வேணும்னா நீங்க எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எகெயின் தே வென்ட் ஃபார் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இங்க வந்து ஏதோ ஒரு லைட்டா பல்ஜ் இருக்குது, அந்த ஏரியா வந்து எம்டி ஸ்பேஸா இருக்குது, ஹாலோ ஸ்பேஸா இருக்குது. ஸோ அதனால வந்து இது மேபி கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி எடுத்திருக்கிறாங்க. பயாப்சியில பாத்தீங்க அப்படின்னம்னா மைல்டு ட்ரேசஸ் இருக்குது, ஆனா அது வந்து அன்ஐடென்டிஃபையபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு வேற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்லி கீமோதெரப்பி தான் அப்படின்ட்டு கீமோதெரப்பியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 சைக்கிள் கொடுத்தாச்சு. ஸ்டில் த பெயின் இஸ் நாட் ரெடியூஸ்ட். இப்போ இந்த கீமோதெரப்பியோடைய மற்ற சைடு எஃபெக்ட்ஸும் வந்தாச்சு, அந்த மெடிகேஷன்ஸோட சைடு எஃபெக்டும் வந்தாச்சு. அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவங்ககிட்ட நான் இந்த ஏரியால வலிக்குதுன்னு சொன்னப்போ, நீங்க இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் வித் லங் ஏரியா. அப்ப இந்த லங்ஸ் வந்து ஏனோ ஒரு பிளாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏர் எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் எப்படி இருக்கு, நீங்க நைட் தூங்குற இடம் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்போ அவங்க வீட்டுல வந்து டோட்டலி ஜன்னலே கிடையாதுங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஏசி. இந்த ஏசி அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் வாங்கின ஒரு 1 இயர்ல தான் இந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இது பத்தி எல்லாம் நான் டீட்டெயில் கேட்டுட்டு நான் அப்புறம் நீங்க உங்களுடைய நேட்டிவ் எங்கன்னு கேட்டப்ப தஞ்சாவூர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. நீங்க இஃப் பாசிபிள் நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு நல்ல மரத்தடியில, ஏன்னா சென்னையில வந்து உறுதியா அந்த மாதிரியான சூழல் கிடைக்கிறது கஷ்டம், அதனால கிராமத்துக்கு போயிடுங்க. ஒரு 1 மந்த்துக்கு கம்ப்ளீட்லி நீங்க பகல் நேரத்துல நல்ல ஒரு மரத்துக்கடியில, மேபி வேப்ப மரமோ அரச மரமோ ஆலமரமோ இந்த மாதிரி வேப்ப மரத்துக்கடி ஏதாவது ஒரு மரத்துக்கடியில ஏதாவது மேபி நீங்க ஒரு சின்ன கட்டல் மாதிரி கைத்து கட்டல் மாதிரி போட்டுட்டு கம்ப்ளீட்லி ஒரு 1 மந்த் யூ டேக் ரெஸ்ட். இப்போ நீங்க வீட்டுல இருந்து இது பண்றதுக்கு நீங்க அங்க போய் இருங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் மேக்சிமம், இந்த கீமோதெரபிக்கு அப்புறமா நாங்க வி காண்ட் அப்படின்னு. ஸோ டாக்டரும் சொல்லியாச்சு, அதனால யூ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்.
போய் எக்ஸாக்ட்லி 2 daysல டோட்டலி இந்த பெயின் காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த பெயின் டோட்டலி ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஆனா கீமோதெரப்பி மத்ததெல்லாம் பண்ணதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுடைய பாடியில பெர்மனண்டா மாறிடுச்சு. ஸோ என்ன ரூட் காஸ் அப்படிங்கறத தெரியாம நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதோடைய விளைபாடு அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அது நம்ம பாடியில ஸ்டாக்னெட் ஆகுது. இதுக்கான ரூட் காஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம பாடிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி நார்மல், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உடல் தான் நம்மளுடைய உடல். ஆனா இந்த உடலுக்கு தேவையான அந்த பஞ்சபூதத்தையும் நம்ம கொடுக்காட்டி இந்த உடம்புனால செயல்பட முடியாம அது தவிக்குது. அப்படிங்கறத நம்மளுக்கு மெசேஜா கொடுக்குது. என்ன மெசேஜா கொடுக்குதுங்க? வலியா கொடுக்குது, இச்சிங்கா கொடுக்குது, நம்மளுக்கு வந்து ஹெவினஸ் கொடுக்குது, ஆறு தலைவலியா இருக்குது, மூட்டு வலியா இருக்குது, வாமிட்டிங்கா இருக்குது. ஸோ ஆல் திஸ் சிம்டம்ஸ் இது எல்லாமே சைன் ஆஃப் நான் ஏதோ என்னுடைய டிசிப்ளின், என்னுடைய வாழ்வியல் முறையில நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கறத நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. ஸோ இந்த அறிகுறிய நம்ம வந்து ஒரு அலார்மிங்கா அதை வந்து அது ஒரு மெசேஜா எடுத்துட்டு, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு வண்டிக்கு வந்து போறப்போ ஒரு ஃபியூயல் எம்டி ஆயிடுச்சு, ரிசர்வ் விழுந்துருச்சு அப்படிங்கறத வந்து ஒரு பாப்அப் சைன் காமிக்குதோ, அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பாடியை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பார்க்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிளாக் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு மேபி இந்த பாடியை சர்வீஸ் பண்ணணும். எப்படி நம்ம வண்டி போய் அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கிறோங்க, அந்த மாதிரி மேபி வி ஹேவ் டு டூ சர்வீஸ். அந்த பாடி வந்து ஒரு தடவை டீடாக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஏதோ வந்து உள்ளுக்குள்ள இன்னர் ஆர்கன்ல பிளாக்கேஜ் இருக்குது. அந்த பிளாக்கேஜ் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு எதனால பிளாக்கேஜ் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பிளாக்கேஜுக்கு வந்து எந்த எலிமெண்ட்டை நம்ம நரிஷ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு அதுக்கான விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னம்னா பாடி வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப இயல்பாவே சரியாயிடும். ஆமா. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம இந்த பிரச்சனைகளை ரூட் காஸை கண்டுபிடிக்காம இன்னைக்கு நம்ம நிறைய கெடுதல் பண்ணிக்கிறோம். வெரி சாரி டு சே திஸ். எனக்கு மனசுல வந்து இந்த இதெல்லாம் தோணுனப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துச்சு. வேருக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு செடி இருக்கு அப்படின்னம்னா அந்த வேருக்கு வந்து நல்லா ஒரு காய்ச்சின சுடு தண்ணியை ஊத்திட்டு அந்த இலை பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து காஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது காயாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து நல்ல ஒரு வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து நல்ல கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு, ஸோ வி வாண்ட் டு மெயின்டைன் இட் ஆஸ் அ ஒரு ஃப்ரெஷ் கிரீன் ஒரு ட்ரீயா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ரூட்டுக்கு நம்ம எதை நரிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம்? வி ஆர் கிவிங் தி பாய்சனஸ் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர் ஆர் பாய்லிங் வாட்டர். அப்ப ரூட் ராட்டனாக உங்களுக்கு லீவ்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து வாடி போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாடியோடைய ரூட் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள். நல்ல காத்து, நல்ல இயற்கையான தண்ணி, சூரிய வெளிச்சம், ஏகாந்தமான ஒரு ஸ்பேஸோட எக்ஸ்போஷர், அற்புதமான ஃபெர்டைல் சாயில், நல்ல விதமான உணவுகள், உயிரோட்டமுள்ள உணவுகள். ஸோ இதுதான் இந்த பாடியோடைய ரூட். இப்போ இதை கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள், சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, ரொம்ப க்ளோஸ்டு என்வைரன்மெண்ட், க்ளோஸ்டு மைண்ட், இதெல்லாம் சூரிய வெளிச்சமே படுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ இந்த பாடியுடைய ஒவ்வொரு நாடிகளும் அடைப்பாகுது. அந்த அடைப்பான நாடி பிளாக் ஆகுறப்போ நம்மளுக்கு உதாரணத்துக்கு அந்த நாடி முழங்கால்ல அடைப்பாகுது அப்படின்னம்னா முழங்கால்ல வலி வருது. இதே இது அந்த நாடி கணுக்கால் அடைப்பாகுது அப்படின்னம்னா கணுக்கால் வீக்கம் ஆகுது. இதே சுண்டு விரல்ல வலிக்குது அப்படின்னம்னா யூரினரி பிளாடர். இதே 2வது விரல் அப்படின்னம்னா ஸ்டொமக். கட்டை விரல் அப்படின்னம்னா லிவர் அண்ட் ஸ்பிளீன். இதே இது 4வது விரல், அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல் அப்படின்னம்னா கேல் பிளாடர். இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு இந்த நாடிகள் எங்க, அந்த நாடி வந்து எந்த உறுப்புக்கு போகுது, இந்த உறுப்புல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த நாடியில வந்து மேபி சிம்டம்ஸ் கூட டிஃபர் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீக்கம் வருது அப்படின்னம்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் கோத்துக்குதுன்னு அர்த்தம். இதே இது வந்து ஒரு பேர்னிங்கா இருக்குது அப்படின்னம்னா அந்த இடத்துல ஏர் டெஃபிஷியன்ட் ஆகுது, அதுக்கு வர வேண்டிய ஸ்பேஸ், அதாவது அங்க ஸ்பேஸ் இல்லாம காத்து அங்க வரமாட்டேங்குது, அதனால எரிச்சல் வருது. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்னேட்டட் பழைய பிளட், அதுல வந்து அதிகமான அளவுக்கு கழிவுகள் இருக்கும். அந்த கழிவு அசிடிக்கா மாறி அந்த இடத்துல வந்து எரிச்சலா வரும். ஸோ எரிச்சல் வந்துச்சுன்னா எந்த எலிமெண்ட், இதே இது வந்து கனமாச்சுன்னா எந்த எலிமெண்ட்,
இதே கட்டிகள் ஆகுது. இப்ப உதாரணத்துக்கு மண் கட்டியா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மண் வந்து அதிகமான சூடேறி அது அதிகமான ட்ரைனஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கட்டித்தன்மை வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கட்டிகள் அப்படிங்கிறது எக்ஸசிவ் ட்ரைனஸ் ஆஃப் தி எர்த் எலிமெண்ட். ஸோ நம்மளுடைய உடம்புல எங்க கட்டி வந்தாலும் எர்த் எலிமெண்ட் வந்து எக்ஸசிவ் ட்ரை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கட்டி மண் கட்டிய நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணி ஊத்தணும்னா கரைக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில என்ன மாதிரியான இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ்க்கு எந்த எலிமெண்ட் பேஸ் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்டை ட்ரீட் பண்ணோம்னா ரூட்ல நம்ம ரெடி பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா புது லீவ்ஸ் வந்துடும், அழகான பிரான்ச்சஸ் வரும், சூப்பரான பூக்கள் வரும், நல்ல பழங்கள் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ரூட்டுக்கு விஷத்தை கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது லீவ்ஸ் வந்து ஏன் காஞ்சு போச்சு, ஏன் பழுப்படிக்குது, எதனால இது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளால நம்மளுடைய பாடியை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து ஒரு லாஜிக்கலி எனக்கு ஏன் இந்த சிம்டம் வருது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணா போதும். ஒருவேளை உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஹார்டா இருக்கு, டிஃபிகல்ட்டியா இருக்கு அப்படின்னம்னா ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ இந்த நேச்சுரோபதியை கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா இட் இஸ் வெரி வெரி ஃபியூ. அதனால நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த சிஸ்டத்தை வந்து ரூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உணரணும். இந்த இது வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய கான்செப்டை ஒவ்வொரு டிசீஸுக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னம்னா we think it is only two types of diabetes, type 1 diabetes, type 2 diabetes. பட் நான் இதை வந்து ஒரு 10-15 வெரைட்டியை நான் பாக்குறேன். அதாவது காற்று பற்றாக்குறையினால வரக்கூடிய சர்க்கரை வியாதி, நீர் பற்றாக்குறையினால வரக்கூடிய சர்க்கரை வியாதி, நீர் தேக்கத்தினால வரக்கூடிய சர்க்கரை வியாதி, அல்லது நெருப்பு பற்றாக்குறையினால வரக்கூடிய சர்க்கரை வியாதி. இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டோடைய டெஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் இப்படி வரக்கூடிய சர்க்கரை வியாதி. ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கரை வியாதியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கான ரூட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா சர்க்கரை வியாதியை ரூட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கான மெடிகேஷன்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டேப்பர் பண்ணி டோட்டலி வி கேன் ரிவர்ஸ் இட். அதோடைய சைடு எஃபெக்டா இப்போ ஒரு சர்க்கரைக்காக சாப்பிடக்கூடிய சில மருந்துகள், இந்த மருந்துகள் இப்போ ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அந்த சர்க்கரை நம்ம உடம்புல வரக்கூடிய எக்ஸசிவ் சர்க்கரை, நான் லாஸ்ட் டைம் வந்து சர்க்கரை பத்தி பேசியிருந்தேன். அந்த சர்க்கரை வந்து இப்போ ஒரு வாட்டர் டேங்க்ல இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். வாட்டர் டேங்க்ல வந்து தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்குள்ள மீனை விட்டுருக்குறோம், அதுல வந்து சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சாப்பாட்டை எல்லாம் மீன் உறிஞ்சிடுச்சு அப்படின்னம்னா அந்த தண்ணியில வந்து சர்க்கரையே இருக்காது. அப்படி ஒருவேளை அந்த மீனால உறிஞ்ச முடியல ஆர் உறிஞ்சுறதுக்கு அதிகமான அளவுக்கு இங்க சாப்பாடு இருக்கு, அந்த கண்டிஷன்ல அந்த ஃபுட் வந்து அந்த தண்ணியிலேயே ஸ்டாக்னேட் ஆகி அந்த தண்ணி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளோட பாடியில அந்த மீன் அப்படிங்கிறது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். தண்ணி அப்படிங்கிறது பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய எக்ஸசிவ் சுகரை நம்ம பாடி என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ண முடியும். எதன் வழியாக? யூரினரி ட்ராக்ட் வழியா எலிமினேட் பண்ண முடியும். அப்படி யூரினரி ட்ராக்ட் வழியா எலிமினேட் ஆகக்கூடிய அந்த சர்க்கரை ஈஸியா வெளியில போயிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய பாடியில வந்து அந்த பிளாஸ்மால சுகர் மெயின்டைன் ஆகும். பிளட் வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது, அந்த பிளாஸ்மா லிக்விட் வந்து சேஞ்சஸ் இருக்காது. பட் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கொடுக்கும். வி கால் திஸ் இஸ் நீரிழிவு நோய். ஆனால் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த கன்வல்யூட் டியூபியூல் எந்த இடத்துல சர்க்கரையை உறிஞ்சுமோ அதையே டீஆக்டிவேட் பண்ணுது. அப்படி டீஆக்டிவேட் பண்றதுனால அந்த சுகர் வெளியில போக முடியாம கிட்னிலேயே ஸ்டாக்னேட் ஆகுது. இந்த கிட்னில ஸ்டாக்னேட் ஆகக்கூடிய பிளட் அதிகமான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆக ஆக கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் அதை வந்து தடுத்துரும். ஏன்னா அங்க என்ன ஆயிடுதுங்க, இந்த சர்க்கரையெல்லாம் வெளியில போக வேண்டிய சர்க்கரையெல்லாம் அங்க ஸ்டாக்னேட் ஆயிடுது, எலிமினேட் ஆக மாட்டேங்குது. அப்ப ஃபில்ட்ரேஷன் ஆகாம கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுக்கு பாடியில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறது சொல்றது ஒரு இன்டிமேஷன். பட் அதைய எப்படி நம்ம அதைய ரூட்டை ரிமூவே பண்ணாம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாடர்ன் மெடிகேஷன்ஸ் அதை வந்து ரொம்ப நம்மளை வந்து சமாளிக்க பழக்குது.
ஸோ இது டுடேஸ் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டிசிப்ளினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டிசிப்ளினே இல்லாம நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி நான் டயபிட்டிஸை மேனேஜ் பண்ணலாம், எப்படி நான் பெயினை மேனேஜ் பண்ணலாம், எப்படி நான் வந்து என்னுடைய இச்சிங்கை மேனேஜ் பண்ணலாம். ஸோ வி பீப்புள் ஆர் தாட் டு மேனேஜ் நம்மளுடைய டிசீஸோடைய வாழ பழக்கிறமே ஒழிய நம்ம எப்படி இதுல இருந்து டோட்டலி ரிவர்ஸ் பண்ணி டோட்டலி என்னுடைய இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் எலிமினேட் ஆகி நான் அப்படி ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீச்சிங்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. ஸோ இப்போ இந்த பிஎம்சி வழியா இந்த விஷயத்தையெல்லாம் நான் ஷேர் பண்றது ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ரூட் காஸையும் கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஒண்டர்ஃபுல்லா நீங்க லீட் பண்ண முடியும். ஸோ பெயினுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் இன்னைக்கு கிட்னியை டேமேஜ் பண்ணுது. சுகருக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் நம்மளுக்கு லிவர் அண்ட் கிட்னி அதர் டிசீஸை வருது. ப்ரெஷருக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கார்டியாக் அரெஸ்ட் கொடுக்குது. ப்ரெஷருக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஸ்ட்ரோக் அட்டாக் வருது. இந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைக்காக சாப்பிடக்கூடிய மருந்து பல பிரச்சனைகள்ல நிரந்தரமான வாழ்நாள் நோய்களை கொண்டு போய் விடுது. சாதாரணமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாமே உடம்பு தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம்ஸ், சிம்டம்ஸ். வி கால் இட்ஸ் அக்யூட் டிசீஸ். எப்போ நம்ம இந்த அக்யூட் டிசீஸை சப்ரஸ் பண்றோமோ அப்போ இட் லீட்ஸ் டு கிரானிக் டிசீஸ். ஸோ அக்யூட் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அந்த கழிவுகள் உடம்புக்குள்ள அதிகமா கழிவுகள் உற்பத்தி ஆயிடுச்சு, நம்மளுடைய வேஸ்டேஜஸ் வந்து அதிகமான அளவுக்கு ஸ்டாக்னெட் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா அந்த கழிவுகள் வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. எப்படி முயற்சி பண்ணும்? ஒண்ணு சளியா வெளியில வரணும், அல்லது இருமலா வரணும், அல்லது ஸ்கின் மூலமா வரணும், அல்லது யூரினா வரணும், அல்லது மோஷனா வரணும். சோ இப்ப இது எல்லாம் ஸ்டாக்னெட் ஆயிடுது அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன அது லூஸ் மோஷனா வருது. ரொம்ப அதிகமா ஸ்டாக்னேட் ஆனது இன்ஸ்டால்மெண்ட்ல வராம சடன் பவுட்டா வெளியில தருது. ஸோ தட் இஸ் கால்ட் லூஸ் மோஷன் அல்லது டயரியா. அதே மாதிரி ஸ்கின்ல வந்து வரக்கூடிய அந்த வேஸ்டேஜஸ் டூ மச் அசிடிக் பிளட்டா இருந்ததுன்னா ஆசிட் ஸ்வெட்டிங்கா வர்றப்ப ஸ்கின்ல இரிட்டேஷன் வருது. இதே இது லாங் ஸ்டாண்டிங் அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா இட்ஸ் ஸ்டாக்னேட்டட் எஸ் எ மியூக்கஸ். இந்த மியூக்கஸ் வெளியில வர்றப்ப சளியாவும் இருமலாவும் வருது. நீங்க அந்த சளியை வெளியில வர்றத நீங்க பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள ஸ்டாக்னேட் ஆகி அப்படி ஸ்டாக்னேட் ஆன அந்த சளி இட் அட்ராக்ட்ஸ் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பெத்தோஜென்ஸா அப்சர்வ் பண்ணி அந்த பெத்தோஜென்ஸ் நம்மளுக்கு வந்து டிபியாவோ அல்லது டைஃபாய்டாவோ எந்த இடத்துல அந்த கழிவு தேங்கி இருக்குதோ அதுக்கு தகுந்த பெத்தோஜன் கிருமிகள் பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள நுழைஞ்சு நம்ம உடம்பு நம்மளுக்கு வந்து சொல்ல போனா இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த டாக்ஸின்ஸ். பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பாக்டீரியா நம்மளுக்கு கெடுதல் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாக்டீரியா ஏன் உள்ள வந்துச்சு அப்படின்னோம்னா அங்க உள்ள தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். நம்ம இந்த கழிவை வெளியில தூக்கி போடாம, இப்ப கெட்டு போன ஒரு வாழைப்பழம் இருக்குது, குப்பை இருக்குன்னா அதை வெளியில தூக்கி போட்டுட்டோம்னா அந்த இடத்துல கொசுவும் வராது, புழுவும் வராது. நம்ம என்ன பண்றோம், அந்த கழிவை தூக்கி போறதுக்கு பதிலா அந்த கொசு அடிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறோம், அல்லது பேட் வச்சுக்கிறோம், ஒரு மஸ்கிட்டோ காயில் வச்சுக்கிறோம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் எது அந்த கொசுவை வர வைக்குதோ அந்த ரூட் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே இட் வில் பி வெரி ஸ்மார்ட். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாடியை நம்ம ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். when you detox your body automatically it happens. at the same time nourishment, நல்ல ஒரு நேச்சுரல் நரிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னம்னாலும் நம்மளுடைய பாடி வந்து எக்ஸலண்டா ஹெல்தியா இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ கிரானிக் டிசீஸ் வருது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஸோ டோன்ட் ஃபியர் ஃபார் எனி டிசீஸ். எந்த டிசீஸ் வந்தாலும் அதோடைய ரூட் எங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா we can reverse it. இப்ப நான் வந்து ஒரு பழனி நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், பழனிக்கு கிழக்கு நோக்கி போகணும். நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், நீங்க அதே மாதிரி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா நீங்க வச்சுக்கோங்களேன். கிழக்கு நோக்கி போறோம், ஈஸ்டர்ன் சைட் போயிட்டு இருக்கிறோம், ஈஸ்டர்ன் சைட் போகணும். பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பழனிக்கு போக வேண்டியது பதில் நான் உடுமல்பேட்டில நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடுமல்பேட்டில இருந்து நான் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைட் போனா பழனி. பட் ஐ எம் டிராவலிங் த்ரூ வெஸ்ட், பொள்ளாச்சி சைடு நான் வந்துட்டு இருக்கேன். அப்படி பொள்ளாச்சி சைடு வந்திருக்கிறப்போ நான் ஒரு நடுவுல இன்பிட்வீன்ல கேட்கிறேன், நான் இந்த மாதிரி பழனிக்கு போகணுங்க, வேற எம் ஐ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயும் கேட்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இல்லைங்க நீங்க மாத்தி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாட் வி வில் டூ, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யூ டர்ன் எடுத்துட்டு வி வில் சேஞ்ச் த டைரக்ஷன். அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பாதை இப்ப வந்து சரியா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, நான் சாப்பிடக்கூடிய உணவு சரியில்லை, நான் சுவாசிக்கிற காத்து சரியில்லை,
குடிக்கிற தண்ணி சரியில்லை, என்னுடைய பாடி எக்ஸ்போஷர் சன்லைட்டுக்கு இல்ல, நான் ரொம்ப ஸ்பேசியஸான லைஃப்ல இல்ல, நான் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிறேன், மென்டலி கன்ஜஸ்டடா இருக்கிறேன், பிசிக்கலி கன்ஜஸ்டடா இருக்கிறேன். ஸோ வென் யூ ஃபீல் இட், இப்போ அது அந்த மாதிரி நான் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அ டைம் டு டேக் அ யூ டர்ன். நீங்க யூ டர்ன் எடுத்துட்டு ரிட்டர்ன் வர வேண்டிய நேரம். ஸோ செக் யுவர் செல்ஃப், உங்களோட லைஃப் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான காட்ஸ் கிரேஸ், நம்ம பண்ண பழைய புண்ணியம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான தியானத்துல எல்லாம் இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. எத்தனையோ கோடி கோடி மக்கள் இருக்கையில ஒரு 50-60 பேர் ரெகுலரா நம்ம காலையில எந்திரிச்சு தியானம் பண்றோம், இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னம்னா we are a very blessed, very wonderful souls. So it is our duty to maintain ourselves and also நம்மளுமே பாதுகாத்துக்கிறதோடு நம்ம இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த இயற்கையான வாழ்வியல் முறைகளை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு we should be the resource person. ஸோ நம்மளுக்கு பயங்கரமா மற்ற நாலேஜஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆர் ரொம்ப அற்புதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் நாலேஜ் இருக்கலாம். பட் இது அத்தனையும் எதன் மூலமா நடைபெறும் அப்படின்னம்னா இந்த பிசிக்கல் பாடி மேல. ஸோ திஸ் நம்ம உடம்ப பத்தின நாலேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் நாலேஜ், அடிப்படை நாலேஜ். ஸோ இந்த அடிப்படை நாலேஜ் வச்சுட்டு வி கேன் டூ ஆர் வி கேன் மாஸ்டர் இன் எனி அதர் ஃபீல்ட்ல நம்ம மாஸ்டர் ஆகலாம். பட் எவ்ரி ஒன் வி ஷுட் நோ, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாடி எப்படி மேன்யூல் எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சு அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த யூசர் மேன்யூல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேச்சுரல் பிரின்சிபல்ஸ். இந்த உடம்பு அப்படிங்கிறது இயற்கையானது, அந்த இயற்கை விதிகள் என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதை கடைபிடிக்கிறப்போ இந்த பாடி ஈஸிலி இட் கேன் பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன் இன் ஆப்டிமல் லெவல். ஸோ வெரி ஹாப்பி இந்த விஷயத்தை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்றது. தேங்க்யூ.